மதுக்கடையை ஒழிப்பியா எவ்வளோ சொல்லியிருக்காங்களா? சாத்தியம் இல்லைன்றாங்களே. ஆமாம், இவர்களுக்கு சாத்தியம் இல்லைன்னா கோடிக்கணக்காக வருது. இதாச்சு வந்தால் இவன் பார் விற்பான், அவன் பார் விற்பான். செந்தில் பாலாஜி பாருக்கான மினிஸ்டர், பார் மினிஸ்டர். சட்டம் பார் இல்லை, சாராய கடை பார். பெரியார் மண்ணுன்றது திராவிட மாடல்ன்றது எல்லாம் ஏமாத்துறது சார். ஒன்றும் பெரியாரை ஒழிச்சு அண்ணாவே ஒழிச்சு விட்டார். சீமான் பூத்து அடிக்கிறான பெரியார் கேட்க நாதி இல்லையே. திமுக சீமான் நல்லா விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் பண்ணிட்டு அவங்களே பணம் கொடுத்து சீமானை வளர்த்தி விடுறாங்க. கருணாநிதி பிஜேபியோட மந்திரி சபையில் மந்திரியா இருந்தார் இல்லையா, சொல்லியிருந்தாரு. 5 ஆண்டு காலம் 99 2000 பிஜேபி வேற, இப்ப இருக்கிற பிஜேபி வேறன்றாங்க. அப்போ காவி கலர் இருந்து இப்ப கம்யூனிஸ்ட் கலர் இருந்து. சார் சொன்னது சரிதான். பாயாசம். ஆமா பாயாசம். முதல் நீங்க சாப்பிட்டா அது பாயாசம், அடுத்து சாப்பிட்டா அது பாசிசம். திருமாவோட நிலைமை என்ன வரும்? திருமா நிலைமை என்னன்னா, 6 சீட்டு கொடுக்குறோம். திமுகவுக்கு ஜால்ராவா இருக்கிற 4 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுத்தோம். யார் சொல்றா? ஸ்டாலின். எப்ப திருமா கட்சி ஸ்டாலின் தலைவர் ஆனார்னு தெரியும். விஜய் சார் அந்த ஓட்டலை பிரிக்கிறதா சொல்றாங்க. இல்ல ஏடிஎம்கே ஓட்ட விஜய் தாத்தாவே வந்தாலும் பிரிக்கும். திமுக கூட்டணி உடையுமா உடையாது? அல்ல, எந்த காலத்திலும் உடையும். மதுக்கடையை ஒழிப்பியா எவ்வளோ தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்களா? சாத்தியம் இல்லைன்றாங்களே. மது ஒழிப்புன்றது சாத்தியம் இல்லைன்றாங்களே. ஆமாம், இவர்களுக்கு சாத்தியம் இல்லைன்னா கோடிக்கணக்காக வருது. நிறைய முற்போக்கு பேசுகிறவங்க இல்லைங்க சார். இங்கே பூராம, அதாவது இங்கே பேசுகிற எல்லாம் சமூக விரோதிகள் தான் அதை நியாயப்படுத்தி ஜனநாயக ரீதியாக பேசுகிறான். குஜராத்தில் 75 வருஷம் சாராய கடையே இல்லை. குஜராத் அரசு தான் தமிழ்நாட்டில் அதிகமான வருவாய். எதில்? டெக்ஸ்டைலில், எக்ஸ்போர்ட்டில். நடக்குதா இல்லையா? காந்தி பிறந்த மண்ணில் மதுங்கிற வாசமே இல்லை. இங்கே காலந்துச்சின்னு 1 கோடி பேர் சாராய கடைக்கு போகிறான். சாராய கடை நடத்துகிறதெல்லாம் யார்? திமுக, அதிமுக காரன் தான். 5250 பார் இருக்குது சார். இந்த பார் யார் நடத்துகிறா? குஜராத்தி, மார்வாடியும், அம்பானியும், அதானியும், டாட்டாவும், பிர்லாவும், கோயாங்கனியும், ஜிங்கானி, பங்கானியும் நடத்துகிறான். பட்டச்செயலாளர் வண்டு முருக போகிறான், சாராய கடையில் உட்காந்துருக்கான். 5500 கடையில் திமுகவை சேர்ந்த வட்டை செயலாளர் பூரா இருக்கான். 24 மணி நேரம் சரக்கு விற்கிது. கோர்ட் என்ன சொல்லுது? காலையில் 12 மணிக்கு தோற, ராத்திரி 10 மணிக்கு மூடிடுது. நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு போய் காந்தியை உள்ள தள்ளுங்க, சரக்கு மட்டும் தானாக நடந்து வரும். அப்போது இதெல்லாம் சட்ட ஒழுங்கு இது. இந்தாச்சு வந்தால் இவன் பார் விற்பான், அவன் பார் விற்பான். செந்தில் பாலாஜி பாருக்கான மினிஸ்டர், பார் மினிஸ்டர். நீங்கள் சட்டம் பார் இல்லை, சாராய கடை பார். ஆக்ஷன் எதுவும் எடுக்கலையே. எடுக்க முடியாது. எப்படி முதலமைச்சர் அலுவலகம் டிஜிபியை அதை விற்றுக்காருன்னு சொல்கிறாங்க. 5500 கடை இருக்குது சார் தமிழ்நாட்டில். 5500 கடையிலையும் 5500 பேர் யார் விற்கிறா? திமுக ஆட்சியில் திமுக காரன் விற்பான், அதிமுக கட்சி அதிமுக விற்பான். அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அதில் பங்குதாரர், இன்ஸ்பெக்டர் ஏட்டையாவும் பங்குதாரர், ரைட்டரும் பங்குதாரர். அப்புறம் எப்படி சாராயத்தை ஒழிப்பீங்க? சரிங்க, மணல் எடுக்கவே மாட்டோம். காவிரியில் 100 டிஎம்சி கடலில் போய் கிடக்குது. எங்கே வர்றது? காவிரி கன்னடத்துக்காரர் கொடுக்கறது இல்லை, மழை நீர் 100 டிஎம்சி போய் கிடக்குது. 100 டிஎம்சியை செக் டேம் கட்டினா முப்போக விளையும். இதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? திட்டமே இல்லை. 4 வகையான கல்வி இருக்குது. ஏழை வாழ ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய குழந்தை சோத்து சட்டியோடு பள்ளிக்கூடத்துக்கு போகுது. எது? ஈய தட்டு இருக்குல்ல, சோத்து தட்டு, அதோட பள்ளிக்கூடம் போகுது. பெரியார் மண்ணுன்றது திராவிட மாடல்ன்றதெல்லாம் எப்படி? எல்லாம் ஏமாத்துறது சார். ஒன்றும் பெரியாரை ஒழிச்சு அண்ணாவே ஒழிச்சு விட்டாரு. பெரியார் நொந்து கோயில சாவுறாரு. இதெல்லாம் ஏமாத்து. அவ்வளவு வடி சமுக்காலத்தில் வடிகட்டிய பொய். சீமான் பூத்து அடிக்கிறான பெரியார் கேட்க நாதி இல்லையே. பெரியாரை கேட்க திமுக சீமான் நல்லா அடிக்கிறாங்க. திமுக சீமான் நல்லா விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. விமர்சனம் பண்ணிவிட்டு அவங்களே பணம் கொடுத்து சீமானை வளர்த்தி விட்றாங்க. பஞ்சாபில் போய் பகத்சிங்கை பேசிட்டு ஒருத்தன் தாண்டி வந்துட முடியுமா? வர முடியுமா? மனசாட்சி தொட்டு சொல்லுது, வர முடியுமா? என்ன ஆவா? பஞ்சாப் இப்போ ஏரியில் மதப்பான், இந்த பக்கம் பங்களாதேஷ் போங்க. ஆனால் முன்ன விட பெரியார் இன்னைக்கு எல்லா இளைஞர் மத்தியில் போயிருக்கிறது. அதெல்லாம் இளைஞர் மத்தியில் போல் கவிஞர் மத்தியில் சாராய கடைக்கு போயிருக்கு. பெரியாரெல்லாம் மறந்து பல வருஷம் ஆச்சு சார். பெரியார் ஞாபகம் இருந்தானே பிஜேபி இவ்வளோ பெரிய கட்சியில் வளருது. தமிழ்நாட்டில் இல்லைன்றாங்களே பிஜேபி. யார்? திமுகவில் இருக்கிறவங்களே. அப்போ இப்போ நயினார் நாகேந்திரன் யார்? அண்ணாமலை யார்?
திமுக விரலை விட்டு ஆட்டினாரா இல்லையா? கண்ணில் விரலை விட்டு விளக்கெண்ணெய் விட்டு ஆட்டினார். இதெல்லாம் யார்? இதெல்லாம் எப்படி வளர்ந்தது? கருணாநிதி பிஜேபியோட மந்திரி சபையில் மந்திரியாக இருந்தார் இல்லையா முரசொலிமாறன்? 5 ஆண்டு காலம் 99 2000 பிஜேபி வேற, இப்போ இருக்கிற பிஜேபி வேறன்றாங்க. ஆமாம், அப்போ அப்போ காவி கலர் இருந்து இப்போ கம்யூனிஸ்ட் கலர் இருக்கு. மாறிடுச்சு சார். இப்போ அப்போ இருந்த பிஜேபி சுத்தில் அருவாள் கதிர் அருவாள் இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி கலரில். இப்போ பாஜக கலரில் வந்துச்சு. அப்படியா? அப்படித்தானே சொல்கிறாங்க. இல்லை, அப்படி இவங்க பாசிசம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இவர்களுக்கு தேவையான பாயாசம். அது விஜய் தான் சொன்னார். அவருக்கு தேவையான விஜய் சார் சொன்னது சரிதான், பாயாசம் சொன்னார். ஆமாம் ஆமாம், பாயாசம் முதல்ல நீங்கள் சாப்பிட்டா அது பாயாசம், அடுத்து சாப்பிட்டா அது பாசிசம். வடிவேல் சொல்கிற மாதிரி, ஏன்டா உனக்கு வந்தால் அது ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இந்த கதை தான். ஒழிக்கப்பட வேண்டியது திமுக அதிமுக 2 இயக்கங்களும் ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த 2 இயக்கங்கள் தான் ஊழலின் ஒட்டுமொத்தமான குத்தகைதாரர்கள். திமுக தேடி கொடுத்த அதே அதிகாரி அதிமுக தேடி கொடுக்க போகிறான். அவ்வளோதானே? இப்போ நேரு வேபாவேலு செந்தில் பாலாஜி மூர்த்தி சேகர்பாபு திருடுனாங்க. இனிமேல் யார் திருட போகிறா? வேலுமணி தங்கமணி வீரமணி திருட போகிறாங்க. அவ்வளோதான விஷயம், வேறு ஒன்றும் இல்லையே. அதே அதிகாரி இந்த பக்கம் ஆட்சி மாறுது, காட்சி மாறுது. அவ்வளோதான். அதிமுக தான் வெற்றி பெற போதா? கண்டிப்பாக அதிமுக ஆட்சி. எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? இல்லை, அதிமுக மேலே மக்களுக்கு கோவம் வந்தால் திமுக போடுவான். திமுக மேலே கோவம் வந்தால் அதிமுக. எவனாவது திமுக மேலே கோவம் வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போட்டிருக்கானா? நல்ல கண்ணுக்கு எவனா? நல்ல கண்ணு உண்மையாகவே நல்ல கண்ணு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்க வேண்டியவர் அவருக்கு எல்லாம் போடுவானா? தோற்று போகிறாரு. எங்கே? கோயம்புத்தூர் நின்று நம்ம துணை குடியரசுத் தலைவர் இருக்கார்ல சிபி ராதாகிருஷ்ணனுக்கு முன்னாடி பிஜேபி ஜெயிக்கிறது கம்யூனிஸ்ட் தோற்று போச்சு. 2 கொடிக்கு வித்தியாசம் தெரியாமல் போட்டான். எது கம்யூனிஸ்ட் கொடி, யார் நல்ல கண்ணு, யார் சிபிஆர்னு தெரியாமல், நல்ல கண்ணுக்கு அடையாளம் தெரியாமல் சிபிஆர் போட்டு டெல்லிக்கு அனுப்பிட்டான். இப்படி மக்கள் நமக்கு போக வேண்டிய ஆளாரு நல்ல கண்ணு போகணும் டெல்லிக்கு. ஏழை பங்காளன், உழைக்கிற மக்களுடைய தலைவன், வெள்ளைக்காரன் காலத்துலேயும் அடி வாங்கியிருக்காரு. காங்கிரஸ்காரன் வந்தவரும் அடி வாங்கியிருக்காரு. ஏன்? கம்யூனிஸ்ட்னா வெள்ளைக்காரனுக்கு என்ன பயம் இருந்ததோ, சுதந்திரம் அடைந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார தலைமறைவாக இருந்திருக்கான். அப்போ அவர் டெல்லிக்கு அனுப்பணுமா? நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் டெல்லிக்கு அனுப்பணுமா? மக்கள் பார்க்குறான், எது காவி எது கம்யூனிஸ்ட் தெரியாமல் மாற்றி குத்தி அனுப்பிச்சி விட்டான். இப்போ அப்படி தான் ஓடுது. அண்ணாமலையோட நிலைமை என்ன சார்? அண்ணாமலைக்கு எம்எல்ஏ சீட்டு இல்லைன்ட்டாங்க சார். எனக்கே எம்எல்ஏ சீட்டு இல்லையா? நான் தான் பாஜகவை வளர்த்தி இப்போ கூட பத்திரமா கொடுத்துருக்கேன். ஏன் ஓரம் கட்டப்படுறதுக்கு காரணம் என்ன? ஓரம் கட்டனா திமுகவை எதிர்த்து திமுகவுடைய ஊழலை பூரா சொல்லுனா, நீ ஊழல் பண்ண கமிஷன் கொடுக்குறான்னு வாங்கிட்டு இருந்தா மோடிக்கு அமித்ஷாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஊழல் பண்ணவங்க கூட கமிஷன் வாங்குற மாபெரும் ஊழலை நீ தான், அதோடு தட்டி விட்டாங்க. இதுதான் நடந்தது. திருமாவோட நிலைமை என்னவா இருக்குது? திருமா நிலைமை என்னன்னா, 6 சீட்டு கொடுக்குறோம். திமுக இப்போ திமுகவுக்கு ஜால்ராவாக இருக்கிற 4 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுத்துடணும். யார் சொல்கிறா? ஸ்டாலின். எப்போ திருமா கட்சி ஸ்டாலின் தலைவர் ஆனார்னு தெரியல. எம்பி சீட்டு ரவிக்குமார் கொடுத்துடணும். எம்எல்ஏ சீட்டு சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாஸ், பனையூர் பாபு, பாலாஜி. பாலாஜி ஃப்ளைட்டு கம்பெனிலேயே போய் காசு கேட்குறாரு. ராக்கெட் சேர பண்ணி போய் காசு கேட்குறாரு. ராக்கெட்டு ஃப்ளைட்டு இதெல்லாம் யார் செய்வான்னா டெல்லியிலையும் அவன் வெளிநாட்டுக்காரன் அவங்ககிட்டே போய் காசு கேட்குறாரு. ஹெலிகாப்டர் செஞ்சாலும் சரி, ஃப்ளைட் செஞ்சாலும் சரி, ராக்கெட்டே செஞ்சாலும் சரி, எனக்கு கட்டிங்க கொடுத்துருந்தாயா ராக்கெட்டே பறக்கணும். எங்கே தும்பா ராக்கெட்டில் போய் காசு கேட்பார். அப்போ இந்த 4 பேரும் சிபி நீங்கள் 4 பேர் சீட் கொடுக்கணும்னு யார் ப்ரெஷர் பண்ணுறா? திருமாட்ட திமுக ப்ரெஷர் பண்ணுது. ஏன் கட்சிங்க நான் இல்லை இவங்க 4 பேர் தான் கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சீட் இல்லை. இப்போ அவர் ரொம்ப விரக்தியின் விளிம்பில் இருக்கார். பாஜக பக்கம் போக முடியாது, இப்போ அதிமுக கூட்டணி பக்கம் போக முடியாது. நீ கட்சி விட்டு போனீங்கன்னா நாங்கள் புதுசாக விடுதலை சிறுத்தையை உருவாக்கிடுவோம். விஜய் கிட்ட தாவேக்கா கிட்ட இல்லை, இவங்க வரமாட்டேங்கிறாங்களே. யார்? ரவிக்குமார், சிந்தனை செல்வன், பனையூர் பாபு, நாகர்கோவில் பக்கமே போக முடியாது. நாகப்பட்டினத்தில் ஜெயிச்சிருக்கார் யார்? ஆளூர் ஷானவாஸ். இவர்கள் பூரா திமுக, அதாவது
திருமாவனுடைய ஆட்கள் இல்லை, திமுகவுடைய ஆட்கள். இப்போ அவர் இந்த 4 பேர் சீட் கொடுத்தே ஆகணும்னு திமுக கடுமையான ப்ரெஷர். இதை அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. நீங்கள் முடியாதுன்னு சொன்னால் 4 பேர் தான் விசிகான்னு புது விசிகா உடஞ்சி போயிடும். விசிகா 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில் விசிகா உடைந்தது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க பூரா உருவாக்குனாலே திரும்ப தான். ஆனால் செல்வ தேர்ந்தக போனார் விசிகாலிருந்து. இப்போ தடா பெரியசாமி போனார். யார் போனாலும் போக மாட்டான், அவன் திரும்ப கூட தான் இருப்பான். இருந்தாலும் அவருக்கு ஒரு மன உளைச்சலை கொடுப்பதற்கு திமுக தயார் நிலையில் இருக்குது. இந்த 4 பேரும் ரவிக்குமாரும் திருமா தொண்டர்கள் அல்ல, திமுக தொண்டர்கள். அப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்ப நிலையில் விரக்தியில் இருக்கார் நம்ம அண்ணன் திருமா. காங்கிரஸ் தாவேக்கு கூட போகாதான்? போகாது. ஆனால் அவங்க வந்து வரும் அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் போகுது. இல்லை நம்ம திருச்சி வேலுசாமி வந்து திரும்ப தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. இல்லை யார் பேசினாலும் காட்டாற்று வெள்ளம் அப்படி இல்லை எல்லாம் சரி. காங்கிரஸ் போல எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், பைனாக்குலர் வச்சு கண்டுபிடிக்கணும். காங்கிரஸ்னு ஒரு கட்சியெல்லாம் காணாமல் போய் அண்ணாதுரையை கடைசி அணி அடித்து வச்சிட்டார். அண்ணாதுரையை கடைசி அணி அடித்து இல்லை இப்போ காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயிக்கவே முடியாதுன்றாங்களே. இல்லை அப்படி அதாவது திமுகவுக்கு யாரை பார்த்தாலும் பயம். ஏன்னா சொந்த கட்சி ஆள் இல்லை. முஸ்லீம் ஆட்கள் வேணும், கிறித்துவர்கள் வேணும், தலித்துகள் திருமா வேணும், காங்கிரஸ் வேணும், கம்யூனிஸ்ட் வேணும். ஓட்டுங்க, எனக்கு ஓட்டே இல்லை. இதெல்லாம் சேர்ந்து தான் திமுக ஓட்டு. அதிமுகவுக்கு எந்த சூழ்நிலை இரட்டை இலைக்கு ஒரு 20% பேர் இருக்கான். எத்தனை முறை இது இங்கே தோத்தாலும் சரி, எவ்வளோ பேர் இருக்கான்? 20% பேர் அந்த இரட்டை இலையை கட்டி காத்துட்டு இருக்கான். ஆனால் விஜய் சார் வந்து அந்த ஓட்டில் பிரிக்கிறதா சொல்கிறாங்களே. இல்லை ஏடிஎம்கே ஓட்டை விஜய் தாத்தாவே வந்தாலும் பிரிக்க முடியாது. சந்திரசேகருடைய அப்பாவை சோபா அப்பா எல்லாம் சேர்ந்து வந்தாலும் பிரிக்க முடியாது. அதிமுக என்பது எம்ஜிஆருடைய ஆலமரம். அது எம்ஜிஆர் இன்னொரு எம்ஜிஆர் வர்றாருல்ல, யார்? விஜய் சார் இன்னொரு எம்ஜிஆர் வர்றாரு. இல்லைங்க, ஒரு எம்ஜிஆர் தாங்க. நீங்கள் எம்ஜிஆராக வர முடியாது. சரோஜதேவியை வரலாம், மஞ்சுளாவாக வரலாம், இப்படி பல பேரை வரலாமே தவிர எம்ஜிஆரை மீண்டு வர முடியாது. தேமுதிகவோட நிலைமையும் கமலஹாசனோட நிலைமையும் என்னவா இருக்குது? தேமுதிக இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எங்கே அதிகமாக பொட்டி கொடுக்குறாங்களோ அது பொட்டி கட்சியாக போச்சு. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பி கொடுத்துருக்காங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்கு அறிவாலயத்தை துண்டை விரித்து படுத்து கிடக்கிறார். இதுதான் கமலஹாசனுடைய நிலை. ராமதாஸ் வந்து திமுகவோட போகிறதாகவும் சொல்கிறாங்களே. இல்லை ராமதாஸ் இப்போது 2 பேர் கைத்தாங்க கூட்டிகிட்டு போகணும். கைத்தாங்களா கூட்டிகிட்டு போகணும். இன்றைக்கி அவர் மகன் கட்டுப்பாட்டில் கட்சி போயிடுச்சு. எடப்பாடி கூட இப்போ நெருக்கமாக இருக்கார், மோடி கூட மேடையில் ஏறுறாரு, அமித்ஷா கூட மேடையில் ஏறுறாரு. இது பாஜகவோடு சேர்ந்தால நீங்கள் பத்திரமா இருக்கலாம். ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ராமதாஸுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துடுச்சு. தினகரன் இந்த மாதிரியான ஆட்கள், தினகரன் தான் இப்போ அதிமுக கூட்டணியில் சேர்ந்துட்டார். எடப்பாடி எப்படி ஒரு 5 சீட்டு கொடுப்பார். 5 சீட்டை கொடுத்து 5 பேருக்கு பிடபிள்யூ ஹைவேஸ் எல்லா கான்ட்ராக்டும் கொடுத்துருவார். அவங்க அடுத்த அமமுக தினகரனா யாரை ஏற்றுக்குவாங்க? எடப்பாடி ஏற்றுக்குவாங்க. ஓபிஎஸ் ஐயா, ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஓபிஎஸ் இலவுகாத்த கிளியாக போச்சு. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களே இல்லாத தலைவர். சரி, வேறு யார் தான் இருக்கான்னா அவர் மகன் கூட இப்போ எடப்பாடி நூல் விட்டுட்டு என்ன சேர்த்துங்க, எங்கள் அப்பனுக்கு எனக்கு இந்த தொடர்பே இல்லை, எங்கள் அப்பனுக்கு எனக்கும் தொடர்பே இல்லை, என்ன எப்படியா சேர்த்துங்க. இப்படி தான் ஓபிஎஸுடைய பையன் ரவீந்திரநாத்துடைய நிலைமை. பாலா பொண்டாட்டி கணக்கு தேடிட்டு இருக்கார். பாலா பொண்டாட்டி கணக்கு ரவீந்திரநாத் கட்டுப்பாடு இருக்காங்கிறாங்க. இதுதான் அவர் எம்பி ஆனது ஒரு வளர்ச்சி, அசூர வளர்ச்சி. பாலா பொண்டாட்டியை காணாதான் இப்போ அங்கே பிரச்சனை. திமுக கூட்டணி உடையுமா உடையாதா? அல்ல, எந்த காலத்திலும் உடையாது. வலுவாக கெட்டியாக ஃபெவிக்கால் போட்டு. தாவேகா சைடுன்னு சொல்லிட்டே இருக்காங்களே, எனக்கு 45% ஓட்டு இருக்கு. யாருக்கு? விஜய் சாருக்கு 45% ஓட்டு இருக்கு, 50% மேலே ஓட்டு வந்துட்டுருச்சு. அதாவது சென்னை வந்து தாவேக்காவோட கோட்டையை மாறப்போகுதுலாம் சொல்கிறாங்க. மொத்த மக்கள் வாக்களிப்பதே 70% தான். மொத்தமே 30% போல ஆகிறதே இல்லை. 70%ல் இவர்கிட்ட 30% வந்துன்னா மீதி 40% திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, பாமக, சிறுத்தை, சிங்கம், புலி, கரடி எல்லாம் ஒரு 40%. இவர்கிட்ட 30% தான். எல்லா கட்சியும் கடைசி பேச அவுட்டு போய் சேர்ந்துக்கலாமே.
அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கலாம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. 10% வாங்கினா 6.5 கோடி வாக்காளரில் 65 லட்சம் வாக்கை வாங்கினா விஜய் ஒரு பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுவார். அப்படியா அங்கீகரிக்கப்படுவாரா? கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படுவார். செல்வாக்கு இருக்கா? இல்லை, அது எலெக்ஷனில் தெரிஞ்சிடும். உங்களோட விஜய் சாரோட 3 ஆண்டு அரசியல் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் இன்னும் அரசியல் கற்றுக்கணும். அரசியல் என்பது நீங்கள் ஒரு மாலை நேர விருந்தல். அதாவது புரட்சி சொல்வார், லெனின் சொல்வார், புரட்சி என்பது அது ஒரு மாலை நேர விருந்தல்ல, இருபுறமும் கூறாக தீட்டப்பட்ட கத்தி, பட்டை கத்தி. எதிரி மேலே ஏற்றா நீ வச்சிருப்ப, அது எங்கே ஏறிடும்? உண்மையிலே ஏறிடும். அரசியலும் அது போன்றதுதான். இருபுறமும் கூறாக தீட்டப்பட்ட கத்தி தான், பட்டை கத்தி தான் அரசியல். நீங்கள் அடுத்தவனை ஏற்றலான்னு போனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சி என்ன பண்ணுவான்? அந்த கட்சியோட வயிற்றுக்குள்ளே பத்திரமா உள்ள வச்சுட்டு போயிடுவோம். அப்போது திமுகவும் அதிமுகவும் நீங்கள் ஒரு குட்டி சமஸ்தானத்தினுடைய பெரிய ராஜாக்கள். இதை எதிர்த்து விஜய் போன்ற 234 வேட்பாளரும் வயசே 25-30 தான் இருக்கும். அவனுக்கு அனுபவமே 35 வருஷம் 70 வயசு ஆகும். எப்படி போராடுவான்? இப்போ வேலூரில் காட்பாடியில் துறைமுகத்து ஒரு தாவக்கா அணில் குஞ்சோ தற்கூரியோ இல்லை எதாவது விசில் அடித்தாங்க குஞ்சோ போட்டால் நீங்கள் அங்கே 75 வயசாச்சு துரைமுருகனுக்கு. புது வேட்பாளர் 30 வயசு. இவருக்கு 50 வருஷம் அனுபவம் அரசியலில், வயசே 30 தான். அப்போது பர்ச்சேஸ் ஆளை தூக்கு தான். அவனை என்ன ரேட்டே பேசு. செந்தில் பாலாஜிட்டு போனால் என்ன ஆகும்? செந்தில் பாலாஜியை டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணிடுவார், காலி பண்ணிவிடுவார் கட்டாயமாக. அதாவது சிவி சண்முகம் நீங்கள் விழுப்புரம் திண்டிவனத்தில் இருக்கிற தாவேக்கா ஆட்களை மொத்தமாக கொண்டு குடோனில் அடைச்சிடுவார். வேலுமணிட்டு கோயம்புத்தூரில் போனால் மருதமலை மேலே ஏறி அங்கேருந்து ஊற்றி விட்டுருவார். இப்படி எல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்ட ஆட்கள் திமுக அதிமுகலையும் ஒரு ஆட்சியை மீண்டும் பிடிக்கணும்னு வெறியோடு இருக்காங்க. திமுக இழந்து விடவே கூடாதுன்னு. ஏன்னா ருசி கண்ட பூனை மூட்டையாக இருக்குது, சாக்காக இருக்குது, பெட்டியாக இருக்குது. இந்த பக்கம் அதிமுக இப்படியாவது அதிகாரத்தை பிடிக்கணும்னு இங்கே பழைய பெட்டி இருக்குது. இது புது பெட்டி, அது பழைய பெட்டி. இந்த பழைய பெட்டி புது பெட்டியில் தாவேக்கா அணில் குஞ்சு விசில் அடிச்சுக்கிட்டு தற்கொலை கூட்டம் எப்படி சமாளிக்க போகுதுன்னு இந்த தேர்தல் முடிஞ்சால் பல வினோதங்களையும் வேடிக்கைகளையும் இந்த நாடு சந்திக்க போகிறது. ஓகே, நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டோம். மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.